ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக 2 வெங்காயம் அளவு கட் பண்ணிக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் ரத்தம் கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். உப்பு ஏற்கனவே அதில் கொஞ்சமாக சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா தண்ணி சுண்ட நமக்கு நல்லா ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காய் துருவல் எடுத்து நல்லா கொட்டி நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டினோன்னா சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். சுட சுட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.